வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். வெள்ளை சுண்டல் வச்சு கறி குழம்பு டேஸ்ட்டில் சன்னா கறி இன்னைக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு செய்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பொருள் எல்லாம் எடுத்துருக்கிறேன். இன்னைக்கு இதை நம்ம அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். முந்திரி 4 எடுத்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவையும் சேர்த்து போட்டு நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ இது கூட இன்னொரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த வெங்காயம் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அந்த பியூரி கூடயே நம்ம 1 கப்பு தண்ணியையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இதையும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட இப்போ பொடியெல்லாம் சேர்க்க போகிறோம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சன்னா மசாலா பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொடியெல்லாம் நல்லா இந்த மாதிரி நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயத்தோட. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த பியூரி இருக்குல்ல, வெங்காயம் தக்காளி பியூரியையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மூடி போட்டு நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம கொதிக்கணும். 150 கிராம் நான் வெள்ளை சுண்டலை நைட்டே ஊற வச்சு 8 மணி நேரம் ஊற வச்சு காலைல வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு கோகோனட் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இந்த சமயத்தில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 2 கொதி விட்டால் போதும். தேங்காய் சேர்த்துருக்கனால 2 கொதி வந்தால் சரியாக இருக்கும் நமக்கு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை அப்படியே தூவி விட்டு இறக்கிக்கலாம் நம்ம. இப்போ கடைசியாக இந்த சமயத்தில் கொஞ்சமாக நம்ம கசூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்து பாருங்கள். சூப்பராக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும் அப்படியே உங்களுக்கு குழம்பு. இந்த குழம்பு நீங்கள் சப்பாத்திக்கு, இட்லி, தோசை, சாப்பாடுக்கு வச்சு சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.